நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும், எழுப்புதல் சுகமளிக்கும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குடும்பமாக எல்லா விதமான சூழ்நிலையிலே ஒரு புது அனுபவமாக இந்த காலங்கள் இருக்கும். வீட்டிலே இருந்து ஒருவரை பார்த்து, ஒருவரை தாங்கி, ஒருவருக்கு உதவி செய்து இப்படி இருப்பது ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையிலே முதல் முறையாக இருந்தாலும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர், நம் பட்சம் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தீமை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் வார்த்தையை நாம் கெட்டியமாக பிடித்து கொள்வோம், விசுவாசிப்போம். அவருடைய கரத்திலே நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தினுடைய காரியங்களையே நினைத்து நினைத்து அவைகளை நம் தலையில் மேல் வைக்காமல் அவைகளை நம்முடைய பாதத்தண்டை வைத்துவிட்டு கர்த்தரை நம் தலை மேலே வைப்போம், உயர்த்தி வைப்போம். அப்பொழுது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த மாலை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உம்முடைய பாதத்தண்டை அமர்ந்து ஆண்டவரே நீங்கள் பேசணும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலமாய் மாறணும், ஆசீர்வதியுங்க என்று ஆண்டவரே ஏங்கி உம்முடைய பாதத்தில் விழுகிறார்களோ அவர்களை இந்த நாளிலே விசேஷமாய் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர் சுவாமி. ஆண்டவரே, இந்த முழு நேரத்தை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. Lord, Father, we praise and thank you for this Friday revival healing service, Lord. Wherever your people, Lord, gathered in your name, let your blessing mighty and upon them, Lord. Let your presence be there, Master. We praise you, God. We glorify your holy name, Lord. You are an unchangeable God. Yesterday, today, tomorrow, forever, you are a same God. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். என்று மாறாத கர்த்தர் எங்களோடு இருப்பதனாலே ஆண்டவரே, நீரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஒரு வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்பத்திலே பிரகாசிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவரே, நீங்கள் என்னை மறைத்து பேசுங்க. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும் என்பதுதான் தாவீதினுடைய அனுபவம். அதைத்தான் அவன் சங்கீதத்தில் சொல்லுகிறான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். காரணம், நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதனாலே எல்லா சூழ்நிலையிலும் என்னை அவர் தாங்கி நடத்துவார். அருமையானவர்களே, இந்த கடந்த நாட்களிலே ஒரு 20-25 நாட்கள் நீங்கள் குடும்பமாக எங்கும் போகாமல் ஸ்டே ஹோம், வீட்டுக்குள்ளே இருக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். வரலாற்றில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி எப்பயாவது நடந்திருக்கா? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு எப்பயாவது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 3000 வருஷத்துக்கு முன்னே எகிப்து நாட்டில் கர்த்தர் இந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இஸ்ரேல் மக்களே, உங்கள் வீட்டை விட்டு வெளியாகாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க. சங்கார தூதன் வந்து எல்லா தலைச்சம் பிள்ளைகளையும், எகிப்து தலைச்சம் பிள்ளைகளையும் சங்கரிப்பான் என்று அவர் கட்டளையிட்டார். அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். 3000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, யூதர்கள், அஃப்கோர்ஸ் நம்ம நம்முடைய பரிசுத்த வாரம் இதெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல் யூதர்களும் அந்த பஸ்கா பண்டிகையை நினைவு கூறுகிற காலம்தான் இந்த காலமும். அந்த பஸ்கா பண்டிகை சமயத்தில் அவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க, அடைஞ்சு கிடந்தாங்க. நிச்சயமாக அவர்கள் நினைவு கூறியிருப்பார்கள்.
அருமையானவர்களே, இது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளையே, நம்முடைய வேதனைகளையே நாம் பேசி கொண்டிருப்போமானால் பிசாசானவன் நம்முடைய பலகீனம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறிப்பே அதுதான் உயர்ந்து நிற்கும். அது பொல்லாததல்லவா? மாறாக நாம் என்ன யோசிக்க வேண்டும், பேச வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்ய முடியும், அவர் நம்ம எப்படி நடத்த முடியும், அவர் எப்படி போதுமானவர் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பேசி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அருமையானவர்களே, இவையெல்லாம் நமக்கு சாதாரணமாய் போய்விடும். உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. என்னன்னா, அதிக சாவு உள்ள நாடு எது பார்த்தா, மரணத்தை அந்த நாடு பார்த்தா அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். கிறிஸ்தவ அதிகமாக உள்ள நாடுகள், மக்கள் அதிகமாக உள்ள. தட்ஸ் சம்திங் ஆல் கிறிஸ்டியன் நேஷன்ஸ். லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போயிருக்கிறாங்க. ஒரே நாளில் 2500 பேர் அமெரிக்காவில். பயமாக இருக்கிறது. ஆமாதானுங்களே, பயம். மலேசியாயும் 5000 தாண்டி இருக்கு. மரணங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தன் பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொண்டு இருக்கிறார். மற்றவங்களாம் ஆண்டவர் நேசிக்கலையா, மற்றவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அருமையானவர்களே, இந்த ஆத்மா நஷ்டப்படக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆத்மா அவரண்டே போக வேண்டும். ஆகவே இந்த விதமான சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களையே காத்து வழிநடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். பலவிதமான சிந்தனைகளுக்கு ஆளாக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா உங்கள் மனது பாதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். ஆகவே விசுவாசத்திலே தெளிவாக இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is great. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நான் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். அது யோவான் 1 அதிகாரம் 50வது வசனம். யோவான் 1 அதிகாரம் 50வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 1 verse 50. அதில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த சம்பவத்தை வாசிச்சிங்கன்னா, பிலிப்பு வந்து நான் இயேசுவை மேசையாவை பார்த்தேன்னு சொல்லி நத்தானியல்கிட்ட சொல்லுவார். நத்தானியல், தமிழில் நத்தான்வேல். அந்த சம்பவம் தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இவைகளிலும் பெரிதான காரியங்களை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அதுதான், அந்த வார்த்தை தான் நான் உங்களோடு பேச போகிறேன். யூ வில் see greater things than this. அருமையானது. என்ன இந்த சம்பவத்தை நான் சொல்லி நான் கடந்து போவோமே. பார்த்தீங்கன்னா 45வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 45, சேம் சாப்டர் 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசே தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துருமான இயேசுவே என்றான். என்ன சொல்கிறாரு? பிலிப்பு வந்து நாத்தான்வேல், ஒரே ஊருக்காரங்க வந்து சொல்கிறார். இயேசுவை சந்தித்து இயேசு தான் மேசையா என்பதை அறிந்த உடனே பிலிப்பு என்ன செய்கிறான்? ஒடியாந்து நாத்தான்வேல் எடுத்து சொல்கிறாரு, ஐயா, எல்லாரும் நம்ம மேசையாக காத்திருக்கிறோமே, கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறோமே, அந்த மேசையா கிறிஸ்துவை நாங்கள் பார்த்துட்டோம், வேறு யாரும் இல்லை, அவர் தான் நாசரேத்தூர் இயேசு, ஜோசப் மரியாளுடைய பையன், அவர் தான் அந்த மேசையா என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 46வது வசனம் பாருங்களேன். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொன்னான். 46, Nathanael said to him, can anything good comes out of Nazareth? Philip said to him, come and see. Nathanael is a biblical man. He knows the prophecy, he knows the Old Testament, he knows about Messiah. நாத்தான்வேல் வந்து பழைய ஏற்பாடு, அதில் இருக்கிற சில காரியங்கள்,
மேசியா குறித்தான தீர்க்க தரிசனங்கள்லாம் அறிந்திருந்ததுனால பிலிப்பு வந்து சொல்லுகிறார், நாங்கள் மேசியா பார்த்தோம், கிறிஸ்துவை பார்த்தோம், அவர் யாரும் இல்லை, அவர் தான் இயேசு, நாசரேத்து இயேசு என்று சொன்ன உடனே இந்த பிலிப்பு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஐயா இந்த இயேசு எங்கேருந்து வந்தார்னு சொல்கிறேன், நாசரேத்தூர் இயேசுன்னு சொல்கிறேன், நாசரேத்திலிருந்து வந்த இயேசு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வரும்னா வேதத்தில் இருக்குது, மேசியா எங்கேருந்து வருவார்னு வேதத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. மேசியா எங்கேருந்து வருவார்? நாசரேத்திலிருந்து வரமாட்டார். ஆனால் இவர் நாசரேத்திலிருந்து வந்தவர் எப்படி மேசியா ஆக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்புக்கு ஸ்டன் ஆகிட்டான். அவனுக்கு ஒருவேளை அவருக்கு வசனம்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம், பழைய ஏற்பாட்டு சங்கீதியெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த தீர்க்க தரிசனம்லாம் தெரியாதனால என்ன செஞ்சிட்டாரு, அவரோடு ஆர்கியூ பண்ணாமல் கமெண்ட் சீன்னு சொல்லிட்டார், வந்து பாருங்கன்னு சொல்லிட்டார். உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுயா, எனக்கும் தெரியாது, அது பிரச்சனை இல்லை, நீ வந்து பாரு உண்மையா இல்லையான்னு தெரியும். ஏன் பிலிப்பு கேட்டதுலேயும் நாத்தான்வேல் கேட்டது நியாயம் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மேசியா எங்கேருந்து வருவார்? பெத்லேகேம் ஊர்லேருந்து தான் வருவார். ஏன்னா பெத்லேகேம் தான் அவர் பிறப்பார், பெத்லேகேம் தான் பிறப்பாருன்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ பெத்லேகேமே என்று. அப்போ Nathaniel சொல்றாரு, you know the scripture, what the scripture says, the Messiah will come from Bethlehem, not Nazareth. He knows, he has some knowledge about the Messiah, about Bible, the whole Testament. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெரிய முரட்டமான கேள்வி, எதிர்ப்புகள், அப்படி இல்லை இப்படி அதெல்லாம் கேட்குறவங்க இருக்கிறத நான் பார்த்துருக்குறோம். அது விடுங்க, இருக்கட்டும். ஆனால் இங்கே நாத்தான்வேல் இப்படி கேட்ட உடனே பிலிப்பு வந்து ஞானமாய் பதில் பேசுகிறான். பார்த்தீங்களா, அவனோடு போராடாமல், அவனோடு ஆர்கியூ பண்ணாமல் பிலிப்பு என்ன சொல்கிறார், கம் அண்ட் see. That's something very, he knows எப்படி ஒரு மனிதனோடு இடைப்பட வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரிகிறது. போராடாமல் அவனை வந்து பாரு, இதில் என்ன இருக்குது, வந்து பாரு. வந்து பார்த்ததுன்னு உடனே தான் ஏசாமி சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறதை கேட்ட உடனே தான் ஆச்சரியப்படுகிறான். 45வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தை வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடமுற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இஸ் ப்ரொஃபசைசிங் அபவுட் நத்தானியல். நத்தானியல் வந்து ஒரு இன்னசென்ட் காய், இன்னசென்டான ஒரு இஸ்ரேல் மனிதன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, Jesus and Nathanael coming toward him and said of him, behold, an Israelite indeed, in whom there is no deceit. அவனை பற்றி ஒரு நல்ல உத்தமனான ஒரு மனிதன் என்று அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே நத்தானியல் கேள்வி கேட்குறார், எப்படி என்ன தெரியும் உனக்கு, என்னை பார்த்ததே இல்லையேன்னு. அப்போ தான் ஏசாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நத்தானியல், பிலிப்புன்னை வந்து பார்க்குறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருந்த. இதை சொன்ன உடனே அவன் ஆடி போய்விட்டான். எப்படிடா இவருக்கு தெரியும், இவர் இங்கே இருக்கிறாரு, நான் இருந்த இடத்தை நான் செய்தது அவருக்கு எப்படி தெரியும் என்று அவன் ஆச்சரியப்பட்டு விட்டான். அருமையானவர்களே, ஆச்சரியப்பட்டதுனால அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஏசாமி 50 வசனம் பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலே விசுவாசிக்கிறாய். 49 பாருங்கள். அதற்கு நத்தானிவேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். He confessed that you are the Messiah. Because ஆண்டவர் அவனுக்கு நடந்த சம்பவத்தை அவன் எங்கே இருந்தான்னு சொன்ன உடனே அப்போ தான் உணர்றான், இவர் வந்து இஸ் நாட் அ நார்மல் மேன், ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. பிலிப்பு சொன்னாரே இவர் மேசியானே, இவர் தான் மேசியாவாக இருக்கணும் அப்படி என்று உறுதிப்படுத்தி கொண்டு அவன் பேசுகிறான். அப்போ தான் ஏசாமி சொல்கிறார் நாத்தானியேலை பார்த்து, நாத்தானியேலே 50, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. You will see greater things than these. நீ என் பின்னால் வந்துட்ட, என்னை ஏற்றுக்கொண்ட, நான் உனக்கு இப்பொழுது
I'm going to be a master. I'm going to be a God. I'm going to be a leader. I'm going to be everything to you. நான் தான் உனக்கு எல்லாமாக மாறப்போகிறேன். அப்போ என்னுடைய விசுவாசியாக, என்னுடைய சீஷனாக நீ மாறப்போவதனால you will see great things. Hallelujah. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாயானால் ஆண்டவர் சொல்றார், நீ பெரிதான காரியங்களை காண்பாய். இந்த உலகம் கலங்குவது போல, பதைப்பது போல வேதனைப்படாத, சோர்ந்து போகாத. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ பெரிய காரியங்களை நீ காண்பாய். விசுவாசி, நம்பு. ஆமா அருமையானவர்களே, நத்தானியேலுடைய அவன் செயல்பாட்டு, அவன் என்ன செய்தான், அவன் செய்து கொண்டிருந்தான் அப்படி என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் நடந்து வந்த பாதை, நாம் நடந்து வந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதான் தாவீது சொல்கிறா இருப்பாங்க, 139வது சங்கீதம், சாம் 139 verse 1 to 4, ஒரு அருமையான சங்கீதம். அது 139வது சங்கீதம். தாவீது சொல்கிறாரு, 1வது வசனத்திலிருந்து, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. வசனமே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஓ லார்ட், யூ ஹேவ் சர்ச்ட் மீ அண்ட் நோ மீ. ஆராய்ந்துனா எல்லாம் உனக்கு தெரியும் சுவாமி. நல்லது கெட்டது, தோல்வி வெற்றி எல்லாம் உனக்கு தெரியும். He knows your inner heart. உன்னுடைய சிந்தனை எல்லாம் அவருக்கு தெரியும். தாவீது கர்த்தர் முன்னுக்கு மறைக்கல, கர்த்தாவே உனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2வது வசனம் பாருங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறீர். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்களேன் தாவீது. நான் உட்கார்ந்தாலும் உனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எழுந்தாலும் தெரியும், நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன யோசிக்கிறேன் என்பதே நான் சொல்வதற்கு யோசிப்பதற்கு முன்பதாக நான் என்ன யோசிக்க போகிறேன்றது உனக்கு தெரியும் ஆண்டவரே. வா, வண்டர்ஃபுல் காட். தாவீதோட கமிட்மெண்ட் பார்த்தீங்களா? கடவுளை எப்படியா கடவுளை எப்படி நம்பி இருக்கிறார் பாருங்க தாவீது. கர்த்தாவே உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு முன்பதாக எதுவும் மறைக்கப்படவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரு ராஜாவாக மாற்றி அமர வைத்திருக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவன். அதனால கர்த்தர் அவனை அறிஞ்சதுனால சொல்றான், ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியும், உலகத்துக்கு வேணா நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. உலகத்துக்கு வேணா நான் ராஜான்னு பந்தா பண்ணுவேன், ஆனா என்னுடைய உண்மையான நிலை உனக்குத்தானே தெரியும். ஆமாதானுங்க, நீங்கள் அப்படி தானே நம்ம இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு பாருங்க, தொடர்ந்து சொல்றாரு 4வது வசனம், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். Hallelujah. Verse 4, even before a word in on my tongue, behold, O Lord, you know it all together. Hallelujah. You know. என் வாயில் வார்த்தை வர்றதுக்கு முன்னே உனக்கு தெரியும் ஆண்டவரே. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் நிலை, உன்னுடைய எல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் நத்தானியேல் பார்த்து சொல்றாரு, நத்தானியேலை பார்த்து சொல்றாரு, உன் நிலை எனக்கு தெரியும், அதனால நீ என்னை பின்பற்றி என்னை ஏற்றுக்கொண்டதுனால இதை விட பெரிய காரியங்கள் நீ பார்ப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த 139ஆம் சங்கீதத்திலேயே பாருங்க 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, verse 16 in Psalm 139, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Hallelujah. Your eyes saw my unformed substance. குழந்தையிலே அம்மாவுடைய கருவிலே நான் உருவாகும் பொழுதே உன் கண்கள் என்னை கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகளை அனைத்தும், before I formed, என் தாயின் கருவிலே என்னுடைய உறுப்புக்கெல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும்
உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவரே, உனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. என் தாயில உருவாவதுக்கு முன்பதாகவே, அதில் உருவான பிறகு எப்படி உருவான என்ன எல்லாம் நீ உனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல வர்றாரு. அப்போ என்ன 100% சரண்டிங் himself to the Lord. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்னை முழு மனதோடு என்கிட்ட வருவேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பா. யூ வில் see greater things. பெரிதானவைகளை பார்ப்பாய். அருமையான பெரிதான காரியங்களை நாம் பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறாரு. பாருங்க, அந்த ஜான் சாப்டர் 1 verse 50 சொல்றாரு, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். 51 என்ன சொல்றாரு பாருங்களேன். 51 அங்க சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. And Jesus said to him, truly, truly I say to you, you will see heaven opened and the angels of God ascending and descending on the Son of Man. Hallelujah. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தேவ தூதர்கள், இயேசுவின் சீஷர்கள் பார்த்தாங்க தானுங்க. அதைத்தான் சொல்கிறார், தேவகுமாரன் போகிறதையும் வரதையும் நீங்கள் பார்ப்பீங்க, இதை விட பெரிய காரியங்களை பார்ப்பீங்க என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இது அவங்க வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. கர்த்தர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதே, இயேசுசாமி உயிரோடு எழுந்து அவர்களோடு இருந்ததை இந்த அந்திரேயா ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. யூ வில் see, நீ பார்ப்பாய் என்று சொன்னார். இந்த நாத்தான்வேல் தான் ஆண்டவருக்கு பிள்ளையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நாமத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் அவனை பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, அவரை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவை செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த வைரஸே நாம் நினைத்து கொள்ளாமல் அதை விட பெரியவர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த உலகம் அசைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. தொடர்புகள் இல்லாமல் நாம் நினைக்கிறோம், இப்போ பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்போனாக இருக்குதே, நம்ம எல்லாம் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். இதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. ஏங்க இப்பயே அபிடாபி, துபாய் இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கிற அந்த நாடுகளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் பேச முடியாது. அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் அனுப்பலாம், யூ கேனாட் டாக் த்ரூ வாட்ஸ்அப். நம்ம காலத்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. கொஞ்ச நாளாகவே அங்கே வாட்ஸ்அப்பில் பேச முடியாது. ஃபோனில் பேசலாம், ஆனால் வாட்ஸ்அப் மூலம் பேச முடியாது. நீங்கள் வேணால் யாராவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலங்கள் மாறும், நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்கும் என்பதை மறந்து விடாதே. அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார், நீ பெரிய காரியங்களை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெரிய காரியங்களை பார்க்கும் வகையிலே நம்முடைய வாழ்க்கை மாறி அமர்ந்து அமைத்திருக்க வேண்டும். ஆமாதானுங்களே, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். விசுவாசத்துக்குள்ளே பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியங்களை நீ காண்பாய். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தாவீது சொல்றார், ஆண்டவரே, என் கருவிலே நீ என்னை பார்த்துருக்கிற, என் கருவிலே நான் உனக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய தடவை நாமும் அப்படி தான் இருக்கிறோம். அருமையானவர்களே, சில சமயம் நமக்குள்ளே ஒரு பயம் வந்து விடும். என்ன ஏதோ இது உண்மையாக இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் சிதறி போய் விசுவாசம் தலைத்து போய்விடும். பாருங்கள், எரேமியாவே கடவுள் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இப்போ ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஜெரமையா இஸ் அ prophet. God chosen him as a prophet. But he was called by God when he was a teenage. ஒரு வாலிபனாக, ஒரு சின்ன தம்பியாக இருக்கும்போது ஆண்டவர் எரேமியாவை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ ஊழியத்துக்கு அழைத்த பிறகு எரேமியா சொல்கிறார், நான் சின்ன பையன், எனக்கு பேசக்கூட வராதே அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி சொன்ன உடனே கடவுள் சொல்கிறார் பாருங்க, எரேமியா பார்த்து. எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம். ஜெரமியா chapter 1 verse 5. அவர் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வாட்ஸ் a strong word, you know. ஆண்டவர் சொல்ற, ஐயா உன்னை உன்னை தாயினுடைய உன் அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே I chosen you to be my prophet. I cleanse you. உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியக்கார, என்னுடைய தீர்க்கதரிசினி. என் பேரை, என் நாமத்தை நீ சுமந்து செல்லணும். என் நாமத்தில் நீ பெரிய காரியங்களை பார்ப்பா என்று சொல்றாரு பாருங்களேன். Before I formed you in the whom I knew you, and before you were born I consecrated you, I appointed you a prophet to the nation. Hallelujah. இன்றைக்கு உங்களையும் என்னையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமாங்க, தனிப்பட்ட முறையிலே அல்ல, எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள், அவர் நேசிக்கிறவர் எல்லாரையும் தெரிந்தெடுத்து நீ எனக்கான சாட்சிகள் நீ தான் சாட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை நாம் பார்க்கிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன் கண்ணீரை துடைக்க முடியும். உலகம் ஒரு வேளை பதறி போயிருக்கலாம். விசுவாசியாகி நீ பதறாத. நீதான் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு மனிதன். நீ வாழ்கின்ற இடத்துக்கு நீதான் நம்பிக்கை. நீயே பயந்து ஒளிந்து விடாதே. மாறாக நீ விசுவாசத்திலே பலப்பட்டு மற்றவர்களை விசுவாசத்துக்குள்ளே பலப்படுத்து. அதுக்காக சட்டத்தை மீறியோ என் கர்த்தர் கூட இருக்கிற அவனை நான் போவேன், வருவேன், நான் பேசுவேன், நான் செய்வேன், அப்படி அல்ல, அப்படி அல்ல. நாம் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்துக்குள்ளே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். We need to be obedient. But same time, in obedience we must have faith. And you must believe that God can do wonder things in your life. உன் மூலம் அநேகருக்கு ஆண்டவர் பலனாக மாற முடியும். அருமையானவர்கள், உன்னுடைய பேச்சு, நீ யாருக்காக கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்களா? ஏதாவது ஜெபம் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆமாம் தானே? நீங்கள் என்னை அழைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது ஜெபம் தேவைப்படுகிறதுனா என்னை அழைக்கலாம், என் மனைவியை அழைக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண எந்த நேரம் காத்திருக்கிறோம். We are willing to pray for you. You can call me, you can call my wife. We are ready to pray for you. We are ready to console you. You know, we want to comfort you, we want to encourage you. You know, we want to pray for you because we are one family. Hallelujah. கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்க வேண்டும். You are not alone. மறந்துடாதீங்க, you are not alone. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாக உன்னை அறிந்திருக்கிறேன். I know you, I chosen you, I know you, I chosen you before you formed in your mother's womb. Hallelujah. And the Lord says, you will see great things. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை உன் நாமத்திலே பார்க்க வேண்டும். ஆண்டவரே, I need to see great things, Lord. Every day through your presence, Lord, I need to see. நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அதற்கு எனக்கு பலத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளு. Humble yourself. உம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடு. நத்தானியலை பார்த்து சொன்னாரில்லே, நத்தானியேல், இப்போ என்னை நம்புற, இருக்கட்டும், இதை விட பெரிய காரியங்களை நீ பார்ப்ப.
மேலே வானத்துக்கு கீழுக்கும் தேவதூதர்கள் இறங்குவது ஏறுவதையும் மனுஷகுமாரன் போகிறதையும் வருகிறதையும் நீ பார்ப்பா என்று சொன்னாரே. உனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தில் கூடி ஜெபம் பண்ணா நான் உங்கள் நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் நாமத்தில் கேட்டால் நான் பதில் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் நாமத்தில் நீங்கள் என்னோட பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பலத்தை, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே we can do great things if you believe. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. If you believe, you will see the glory of God. அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படியே நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நீ கலங்கி இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், எந்த ஒரு உதவி இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு துணை இல்லாமல் இருக்கலாம். எப்படி இந்த நாட்கள் ஓடப்போகிறது? 28ஆம் தேதியோடு சரியாயிருமா? மே மாதம் தொடருமா என்றெல்லாம் கேள்விகள் வரும். தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த உலகம் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்ம கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபம் செய்வோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்போம், ஒருவரை ஒருவர் தாங்குவோம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், இரக்கம் காட்டு, நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் சாமி. இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஏசப்பா, அவங்க மேலே உங்கள் கரம் படட்டும், அவங்க மேலே உங்கள் கரம் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுடைய ஜெபத்தை கேளுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் நாமத்தில் நீ பெரிய காரியங்களை காண்பா என்று சொன்னீரே, அவர்கள் காணத்தக்கதாக விசுவாசத்தை பலப்படுத்துங்க. தடைகளை, அந்தரங்க சக்திகளை, இருளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் ஐயா, லட்சக்கணக்கான பேர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்காங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மரணங்கள் சுவாமி. அந்த நாடுக்கெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் கொடுங்க ஐயா, ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சுகம் வரட்டும் சுவாமி. ஜனங்கள் பாவத்தை மன்னியுங்க ராஜா. ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க உதவி செய்யுங்க. உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் முடியும். இதுக்கு காரணம் மனிதர்கள் தானே ஆண்டவரே. சாத்தான் மனிதர்கள் மூலம் உலகத்தை நாசப்படுத்துகிறான். ஐயா, நீங்களே இந்த ஜனங்களை காப்பாத்துங்க, இந்த ஜனங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மனதிருங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதிரியா இருக்கிறவர்களுக்கு பணி செய்கிற, வேலை செய்கிற, உதவி செய்கிற ஆண்டவரே, இந்த மருத்துவருங்க, டாக்டர்ஸுங்க, நர்ஸுங்க ஆண்டவரே, உதவியா இருக்கிறவங்களோடு இருங்க கர்த்தாவே. போலீஸ்காரர்கள், ஆர்மியில் இருக்கிறவங்க ஆண்டவரே, எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் உதவி செய்கிறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க, மற்ற எல்லாரோடு இருங்க ஆண்டவரே. பாதுகாப்பு கொடுங்க ராஜா. அப்பா, இறக்க காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிறோம் சுவாமி. பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீங்கள் தாயா பாதுகாப்பு. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களா, ஏற்ற உதவி இல்லாமல் இருந்தால் சுவாமி வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கேயாவது பரத்திலிருந்து உதவி வரட்டும், அவர்களை சந்திங்க கர்த்தாவே. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த சியோன் பேராலயத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காய் நான் செபிக்கிறேன். இந்த உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை தாரும். இயேசுவின் நாமத்திலே பெரிதான காரியங்களை காண்போம் என்ற விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா துதியான மகிமை உமக்கு உண்டாகட்டும்.
தடைகளை இயேசுவின் நாமத்திலே மீண்டும் முறியடிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து, கர்த்தாவே நீ நல்லவர் என்பதை இந்த உலகம் காணத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க ராஜா. நீங்க செய்யறீங்க, அதுக்காக நன்றி. நன்றிங்க சுவாமி. உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேதனையில் இருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து ஒரு புது பலத்தை கொடுங்க ஆண்டவரே. சிலர் சுகமடைந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க. நன்றி தகப்பனே, அவருடைய சுகங்களுக்காக நன்றி. அதே போல் எல்லாரும் சுகமடைந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு உதவி செய்யுங்க. இனி மரணத்தை காணாதபடி தடை செய்யுங்க ஆண்டவரே, தடை செய்யுங்க. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனிதர்களுடைய முகத்தை பார்க்காமல் ஆண்டவரே இப்படி ஆன்லைன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. எவ்வளோ ஒரு வேதனை ஐயா. ஐயா இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. ஆலயம் ஆராதனை எல்லாம் ஒரு அலட்சியமாய் நினைத்து கொண்டு இருந்தோமே. ஏசப்பா மன்னிச்சிருங்க சுவாமி. இஷ்டப்பட்டா வர்றது, இஷ்டப்பட்ட நேரத்தில் வர்றது, இன்னைக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஆண்டவரே. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கொடுங்க. அவங்களுடைய குறைய தவற உணர்வை கொடுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நான் நினைத்து ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய கரம் அவர்களோடு தொடட்டும் ஆண்டவரே. அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பை காண உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னார், இதிலும் பெரிய காரியங்களை நீ காண்பாய். You confess that verse, John chapter 1 verse 50. You will see the greater things. You just trust and believe. அந்த விசுவாசத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடையதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் விசுவாசம். I will see the great things. My God is good. அவர் நல்லவர் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமா? Let's say the Lord's Prayer. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடனை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்தரலும். ராஜ்யம் வல்லை மகிமையும் என்றென்று கும்பிடவைகளே. ஆமேன். நமது ஆண்டராக இயேசுனுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியார் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் செய்வார். சேர் அப். விசுவாசமாக இருங்க. காட் பிளஸ் யூ. டேக் கேர். கர்த்தர் உங்களோடு